சோ ஹாய் கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புயலை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்களாம் நினைப்பீங்க அது பெனுகல் புயல் தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணாதுன்னா நான் அந்த புயலை பத்தி சொல்லல, விடாமுயற்சி புயலை பத்தி தான் சொல்றேன். சோ நேத்து நைட்டு கரெக்டா 11/8 ரிலீஸ் ஆன நம்ம தலை படம் இருக்குல்ல, தலைய படத்தோட டீசர் தான் நேத்து வந்து வெளியில விட்டுருந்தாங்க. சோ பார்க்கவே ரொம்பவுமே ஆசமாவும் மாசாவும் இருந்தது. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் தலை படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறோம். சோ வந்து அதுக்காகவே ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இந்த ஒரு பெனுகல் புயலை பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய புயலா இந்த ஒரு விடாமுயற்சி புயல் பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிற இந்த சமயத்திலும் நீங்க போனை பாக்குற இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. கடவுளே அஜித்தே அந்த மாதிரி தான். அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா அவங்க நைட் டைம்ல அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல, இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த டைம்ல ஆடியன்ஸ் இருப்பாங்களா, தூங்கிட்டு இருப்பாங்களா, இல்லைன்னா ஏதாவது போன் பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த ஆடியன்ஸ் கம்மியா தானே இருப்பாங்க அந்த ஒரு நேரம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை, எந்த ஒரு போஸ்டர் எதுவுமே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 11/8 இந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது. யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சன் டிவி வந்து இந்த ஒரு டீசரை வெளியிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எக்கச்சக்கமான வியூஸ் வருது. சரி, ஓகே. ஆனா வியூஸ் வரதோட அஜித் படம் வருதுனாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் தெரிவிக்க விட்டார். அந்த டீசர் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டீசர் ஒண்ணு சும்மா ஹாலிவுட் ரியாக்ஷன்ல இருக்கு. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன், ஒண்ணும் இல்ல. அதை பத்தி என்ன நான் பேச போறேன்றத குட்டி டாபிக் வச்சிருக்கேன். முதல்ல பாத்தீங்கன்னா இது வந்து 11/8 விட்டுருக்காங்க சூப்பரா. அதாவது நீங்க அந்த டீசரை பாத்தீங்கன்னாலே தெரியும். முதல் விஷயம் டைமிங். அதாவது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அதிகபட்சமான ஆடியன்ஸ் வந்து கம்மி ஆயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு பீக் டைம் கிடையாது. அதுவும் ஏன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டும் கிடையாது, வீக் ஸ்டார்டிங்கும் கிடையாது. நேத்து வந்து என்னது 28? ஆமா 28 நைட்டு டைம்ல விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விட்டதே கிடையாது, ஆனா விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஒரு புதிய முயற்சியா இருக்கு இந்த ஒரு விடாமுயற்சியோட டீசர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டீசரோட லொகேஷன். அதாவது இப்ப இந்த டீசர்ல அதிகபட்சமா காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா காரு, ஃபைட் சீனு, எடுக்கப்பட்ட லொகேஷன்ஸ், ஹீரோயின்ஸ், அது மாதிரி வில்லன்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம. முதல்ல நம்ம பார்க்க போறது லொகேஷன். இந்த லொகேஷன் வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துல காரை வச்சு செம்மையா எடுத்திருக்காங்க. பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல குக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பாக்குறப்ப ஹாலிவுட் லெவல் அப்படி இருக்கு. அந்த குக்கிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குக்குடு வந்து வேற லெவலா இருக்கு. முக்கியமா வந்து நம்மளோட அந்த டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் கம்பைன் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைரக்டர் வந்துருக்காங்க, அந்த ஒரு ஆங்கிள், அந்த கேமராமேனும் பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அனிருத் தான். அனிருத் வந்து வேற லெவல் மோசா பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு நீங்க பாக்குற அந்த குட்டி பிஜிஎம், அந்த ஒரு ஃபோர்ஸ், அதெல்லாம் பாக்குறப்ப தெரிவிக்க விட்டுருச்சு. அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம தியேட்டர்ல மட்டும் அந்த டீசரை மட்டும் அப்படி இருக்கும். ஸோ இந்த விடாமுயற்சி படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் 2025 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 2025 பொங்கல் அப்ப இந்த ஒரு படம் வந்து ஜனவரி மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு தேதி வந்து 29. இந்த படம் இன்னும் டிசம்பர் இருக்கு, இன்னும் 1 மந்த் கரெக்டா கழிச்சு விடாமுயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆன புது தம்பதிகள் தான் வந்து தலை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே தலை பொங்கல். ஏன்னா தலை படம் தான் இப்ப வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால இந்த தலை பொங்கலா எல்லாருமே கொண்டாடுவாங்க. மங்காத்தா படம் எல்லாருமே பார்த்துருப்போம், வேற லெவலா இருக்கும் அந்த படம் இருக்குல்ல மங்காத்தா படம். அந்த மங்காத்தா படத்துலதான் யாரு அஜித்தும் அர்ஜுனும் வந்து ஒன்னா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த படத்துலதான் ஒண்ணு சேர்றாங்க. இப்ப படம் எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமா. சோ அஜித்தும் அர்ஜுனும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரும் இப்ப அஜித் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரு அப்ப வந்து 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிங்கிலாய் நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கேஸ்டிங் இருக்கு. முக்கியமா இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா எல்லாம் இருக்காங்க. சோ மங்காத்தாலையும் பாத்தீங்கன்னா த்ரிஷா இருப்பாங்க, இதுலயும் த்ரிஷா இருக்காங்க. சோ டீசரை பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுல யாரெல்லாம் என்ன பாத்தீங்க அப்படின்றது. எல்லாருமே மழையை பத்தி எப்பா அங்க மழை வருது இந்த மழை வருது அப்படின்னு பாக்குறத விடாமுயற்சி மழை போனை திறந்தாலே நீங்க அதை பத்தி ஏதாவது ஒரு மீம்ஸ் இல்லைன்னா அதை பத்தி கருத்துக்கள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். சோ எப்பயும் போல அஜித் சாருக்கான ஒரு வி சென்டிமெண்ட்டை வச்சுதான் இந்த ஒரு படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. இது எப்பல இருந்தோ தெரியும். அதாவது வீரம், வேதாளம், விவேகம் அந்த மாதிரியானதுல இப்ப விடாமுயற்சி வந்திருக்கு. சோ வீல இருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகி இப்ப வீல தான் வருது விடாமுயற்சி இந்த படம் பேரு.
ஸோ விடாமுயற்சி அப்படின்றது ஏதோ ஒரு மோட்டிவேஷன் படம் மாதிரி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா லைட்டா அப்படிதான் இருக்கும். ஏன்னா டீசர்ல கூட என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, எல்லோரும் எல்லாமும் உன்னை கைவிடும் போது உன்னை நம்பு. இது என்னடா ஏதோ ஷேர் சாட்ல ஏதோ ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் மாதிரியே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆனா அது ஏதோ ஒண்ணு, அதாவது அந்த படத்துல வந்து ஏதோ ஒண்ணு இருக்க போகுது. அதாவது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஏதோ துரோகம் பண்ற மாதிரி, ஹீரோக்கு துரோகம் பண்ற மாதிரி, இவர் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவர் தான், அதாவது யாரையும் மத்தவங்களை நம்பாம இவரே போயிட்டு அந்த ஒரு செயலை செஞ்சு சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ஒரு கதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தமிழ்ல போட்ட எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு போட்டதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். அப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 60 to 70% வந்து இவருக்கு யாரும் துரோகம் பண்ணிடுவாங்க. கூட ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவேகம் படம் இருக்குல்ல, இந்த விவேகம் படத்துல கூட இருக்கிறவங்களே வந்து துரோகம் பண்ணிடுவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவரா வந்துதான் நிற்பார்ல, அந்த மாதிரியான ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த ஒரு படத்துல யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீசர்ல காமிச்சது அப்படிதான் இருக்கு. ஸோ அஜித் எல்லாருமே, அதாவது விஜயும் வந்து நடிச்சுட்டு அரசியலுக்கு போயிட்டாரு, சிவகார்த்திகேயன் வராரு, சூரி வராரு. ரொம்ப நாளா அஜித்தை எதிர்பார்த்த அஜித்தோட ஆடியன்ஸுக்கு பண்டிகையா இருக்கும் இந்த ஒரு டீசர் வந்து. ஸோ எல்லாருமே இந்த பாகுபலி சொல்லுவாங்க பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு டீசர் பார்த்தோன்னே. எப்படி சொல்லுவாங்க, அந்த டீசரை பார்த்தோன்னே மலை இதுதான்டா சினிமா அப்படின்னு ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த டீசர் இருக்கும். தெரிக்க விட்டுருப்பாங்க. பார்த்து எனக்கே செம ஃபயர். ஐயோ இதை பத்தி பேசி ஆகணுமே, இது எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் அந்த டீசரை பார்த்தோன்னே ஓடுது. ஹாலிவுட், நம்ம ஹாலிவுட் படம் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த ஹாலிவுட் படத்துல வர அந்த கார் சேசிங், இந்த கன் சீன், ஃபைட்டிங், ரோமன்ஸ் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பெஸ்டா குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் அந்த டீசர் வரைக்கும் பார்த்தேன். என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவியாக இந்த ஒரு படம் வந்து என்னோட கண்ணோட்டத்தில் தெரியுது. ஏதாவது ஒரு ஸ்பை, அதாவது எப்படின்னா இந்த இவர் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா இருக்காரு. இவர் போய் மற்றவங்களை எல்லாருமே போட்டு அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி, இன்னும் கெட்டவங்கள்ட்ட இருந்து நல்லவங்களை காப்பாற்றுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தோட வந்து ஒரு ரவுண்டான கதையை வந்து குட்டியாக எனக்கு தெரியுது. ஏன்னா பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படின்னு. ஏன்னா டீசர் வந்து ஒன்றும் ஆவரேஜ், சுமார் அப்படிலாம் இல்லை. ஸோ ஆனால் இப்போ நான் சில இதில் பார்த்ததில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூவி வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட காப்பி அப்படின்றாங்க. என்னோட ஹாலிவுட் மூவியோட காப்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இது சொல்லுங்க, பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கா, அதோட வந்து காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு வந்து எப்போ அந்த புது படத்தை பார்க்குறோம் அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இதை குறை சொல்கிறது இதெல்லாம் எனக்கு எதுவும் ரொம்ப பிடிக்காது. ஸோ அந்த சில பசங்க வந்து அந்த இதில் போட்டிருக்காங்க, எது அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வரும்ல, அந்த இதில் போட்டிருக்காங்க மீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. படம் நடுவில் பிரேக் ஆகாமல், கார் நடுவில் பிரேக் ஆகாமல் இருந்தாலே போதும். இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால எல்லாருமே வந்து குறை சொல்லலாம், போய் பாருங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம ஒரு கும்பிடு போடணும். ஏன்னா தேட்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஒரு படத்தோட கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே வந்து வேற லெவலில் போகுது. எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைலுக்கு போகுது. எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட கடைசியில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி ஈக்குவல் டு இது விக்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பாக்குறப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது ஷார்ட்ல என்னடா ஃபார்வர்ட் பண்ண கருத்துக்கள் மெசேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா இது உண்மையாக கருத்து மாதிரி தான் இருக்குல்ல, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஆனா இது ஏதோ கருத்து மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவுமே என்னடா வேற ஏதோ பயங்கரமா போடலான்னு பார்த்தா இன்னும் விடாமுயற்சி விக்டரி அப்படின்னு ஏதோ போட்டுருக்காங்க. சரி, ஏதோ ஒண்ணு நல்ல கருத்தா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீசர் முடியுது. ஸோ இதுதான் அந்த டீசர்ல வந்து முழுக்க பண்ணி வச்சிருக்காங்க. இது பாக்குறப்போ ஒண்ணுமே அமேசிங்கா வேற லெவல்ல தெரிக்க விட்டு பிளாக் பஸ்டர் இந்த மாதிரிலாம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். ஸோ டீசர் நம்ம பார்த்தாச்சு. எல்லாம் எப்படி இருக்குன்றத உங்களோட கமெண்ட்ஸை நீங்க கீழே சொல்லுங்க. நான் சொன்னதை பத்தியும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு தலையை பிடிச்சாலும் கீழே லைக் பண்ணிடுங்க, இல்லை தளபதியை பிடிச்சாலும் கீழே லைக் பண்ணிடுங்க. யாரை பிடிச்சாலும் நம்மளுக்கு நம்ம ஹீரோஸை பிடிக்கும். ஸோ நம்ம தமிழ் சினிமாவை நம்மளால மட்டும்தான் தூக்கி விட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம வளர்க டெக்னாலஜி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றது. இது ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you. நான் உங்கள் குரு.